இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை தேங்காய் பால் சூப்பு. அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுக்கணும். சட்டி காஞ்சி வந்தோன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒரு வரமிளகா அதையும் அதில் பிச்சு போட்டுக்கணும். இது வந்து நம்ம கழனி ஊற்றி தான் செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி கழுவுன கழனியும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வெங்காயம், இது சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா கூட போட்டுக்கோங்க. ஆனால் அரிசி கழுவுன தண்ணியை வச்சு தான் இது பண்ணணும். இது நான் செய்கிறது வந்து முருங்கைக்கீரையில். நீங்கள் மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கிடச்சா கூட அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த லைட்டாக வதக்கணும். வதக்கிட்டு இது வந்து ஒரு வெங்காயம் அளவு நான் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டு ஒரு அரை தக்காளி போட்டால் போதும். தக்காளி இதுக்கு நிறையா சேர்க்கக்கூடாது. அரை தக்காளி அதையும் போட்டு சும்மா 2 வதக்கி விட்டுரும். இது ஈஸியான ரெசிபி, அதே மாதிரி சீக்கிரமாக ஜீரண சக்தியாக ஆயிரும். இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் ரெண்டுமே சேர்ந்து. அதுக்கப்புறம் அடுத்த பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க தண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இது வந்து அரிசியை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. அதை தான் நம்ம வச்சு அந்த சாறை நம்ம வைக்க போகிறோம், இந்த முருங்கைக்கீரை சாறு. அதனால் வந்து கழனி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் பண்ணணும். தண்ணி ஊற்றி பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை நல்லா உருவி வச்சுருக்கேன். அதனால் கழுவிட்டு அலசிட்டு அள்ளி போடணும். என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். கம்மியான வாட்ச் ஹவர்ஸில் தான் நான் போட்டிருப்பேன். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே ஈஸியான ரெசிபி மட்டும் தான் நான் போடுவேன். என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே போய் பாருங்கள். தண்ணி கொதி வந்துடுச்சு. கீரை அள்ளி போட்டுக்கலாம். கீரையை நல்லா புழிஞ்சிட்டு அள்ளி போடணும், தண்ணி இல்லாமல். அதே மாதிரி இப்போலாம் உப்புலாம் போட்டு வேக வைக்கக்கூடாது. உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி மூடியும் போட்டு வேக வைக்கக்கூடாது. சும்மாவே தான் அப்படியே ஓப்பன் பண்ணியே தான் வேக வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால்லாம் சேர்த்துட்டு கடைசியாக தான் உப்பு போடணும். நல்லா வேகணும் கீரை. ஆனால் ஏன்னா நம்ம மூடி போடாமல் வேக வைக்கிறதுனால அது இல்லாமல் இது ரொம்ப கொஞ்சம் கீரையெல்லாம் கொஞ்சம் இதான கீரையாக இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து கொஞ்சம் மெலிசான கீரையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கம்மியான டைம் வேக வச்சா போதும். இது கொஞ்சம் கீரை கொஞ்சம் முத்தன் கீரை மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த கீரை அப்படி தான் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அது இருந்தாலும் போட்டு பண்ணிக்கோங்க. நல்லா வேகுது. நல்லா வேகணும். ஏன்னா வந்து மூடி நம்ம போடாமல் வேக வைக்கிறதுனால நல்லா வெந்தால் தான் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அடுத்தது என்ன பொருளோ அதை ரெடி பண்ணணும். இதுக்கு தேவையானது தேங்காவை நல்லா எடுத்து திருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட தேங்காய் பால் எடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வெறும் தேங்காய் மட்டும்தான். தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பால் எடுக்கிற ஸ்டேஜுக்கு. இப்போ நல்லா புழிஞ்சு பாலாக எடுத்துக்கணும். தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்து ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஈஸியான மெத்தடு, ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு தான் இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்து தேங்காய் பால் கொஞ்சோண்டு தான் எக்ஸ்ட்ரா அந்த மிக்சியெல்லாம் கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு அடுத்து தான் நம்ம உப்பு போடணும். அடுப்புலலாம் வச்சு கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இதை மதியானம் ஒரு டைம் மட்டும்தான் ஆனால் சாப்பிட முடியும். தேங்காய் பால் நம்ம ஊற்றி செய்கிறதுனால, நம்ம அடுப்புலையும் வச்சு கொதிக்க வைக்காததுனால. ஆனால் வயிறு புண்ணெலாம் ஆறிடும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வீட்டில். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் அடுத்தடுத்து போடுவேன். நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சு இப்போ பாலை இதை மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ அதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஆறி தான் இருக்கும் கீரை, அதிலே சேர்த்துக்கணும். இதை அவ்வளோதான். இப்போ தேங்காய் பால் சாறு ரெடி ஆயிடுச்சு. அந்த கிண்ணத்தை மட்டும் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுறணும். கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டா முருங்கைக்கீரை தேங்காய் பால் சூப் ரெடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.